பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. என்ன மாப்பிள, இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் தேவையா? ஐயோ கட் பண்ணுங்க மாமா. ஆமாப்பா, அப்புறம் இந்த ஏற்பாடெல்லாம் எங்க ஏற்பாடு கிடையாது, எல்லாம் உங்க பேர பிள்ளைங்க ஏற்பாடு தான். என்ன செஞ்சேன்? என் பிள்ளைகள் வேலைக்கே வயசாயாச்சு, இந்த நேரத்துல இந்த கிழவனுக்கு இதெல்லாம் தேவையா? ஐயோ அப்பா என்ன எதுவும் கேட்காதுங்க. ஆமா மாமா, எல்லாம் உங்க பேர பிள்ளைங்க ஏற்பாடு தான். அதான் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்களா? வாய் வேற நம்ம இருக்கு. ஒருத்தோட கேக்க வெட்டி தந்தாதான் என்ன, வாயில போட்டு கொஞ்சம் மென்னுகிட்டு இருப்போமே. சும்மாவே எல்லால இனிப்ப கண்ணுல காட்ட மாட்டாவாமா. கிழவர் பிறந்த நாளுக்காவது எல்லால இனிப்ப கண்ணுல காட்டுவாருன்னு பார்த்தா நீட்டி முளைக்கிட்டு இருக்காரு. வெட்டலாமா அத? செல்லம்மா, என் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? தேவை இல்லதான். வேற பின்ன என்ன செய்யுது? அதை ஏற்பாடு செஞ்சுட்டு வா. அது என்ன சுறாமீனா? வெட்டதுக்கு இம்பிட்டு யோசிச்சுக்கிட்டு கேக்க வெட்டி ஆளு ஒரு துண்டு தராம வாய் இருக்கு பத்தியா? உன் தங்கச்சி ஆச்சு ரமணி, அப்படிதான் இருப்பான். கட் பண்ணுங்க மாமா, உங்களுக்காக பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்திருக்காங்க. அது சரி. இவன் ஒருத்தி செல்லு பாட்டியோட கேக் பைத்தியம். தாத்தா கேக் கட் பண்ணிட்டு தருவாங்க. கட் பண்ணுங்க தாத்தா. அட இருங்கப்பா, வயசான காலத்துல நாங்க எல்லாம் இன்னைக்கு போய் சேர போறோமோ நாளைக்கு போய் சேர போறோமோ? தாத்தா அதெல்லாம் நிலாக்ஷா கல்யாணம், ஸ்னோலி கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு போனா போதும். அடா சாமே, நான் சந்தோஷப்படுறதுக்காண்டி போய் சொல்றதுலயும் ஒரு அளவு வேண்டாமாப்பா? அவ்வளவு எல்லாம் வேண்டாம். அன்பு, இனியா, அருண், அப்புறம் மதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்துதான் போய் சேர்ந்தாலே போதும். என்ன மாமா இது நல்ல நாள் அதுவுமா இதெல்லாம் பேசணுமா? அதான்ப்பா கேக் கட் பண்ணுங்க. இத்தனை பேர் சொல்லிட்டே இருக்கமேப்பா, கேக்க கட் பண்ணுங்க. நமக்காக இல்லைனாலும் பிள்ளைகள் ஆசைப்பட்டு ஒண்ணு பண்ணிருக்கேப்பா, அதுக்காக கட் பண்ணுங்க. சரி ரமணி பாட்டி தாத்தா கைய பிடிச்சுக்கோங்க. அட ஆமா, சாம் அடி வாங்க போற பாத்துக்கான். Happy birthday to you. Happy birthday தாத்தா. அட போதும்பா, வயசான காலத்துல ஒரு மாதிரி இருக்குல்ல. தாத்தா பாட்டி கூட்டி விடுங்க. இந்த சாம் பயலுக்கு வர வேலை இல்ல. இந்த அப்படி அட தாத்தா ஊட்டி விடுங்க. இந்த சாம் இருக்கான் பாருங்க. எப்ப ஊட்டியும் பியாட்டியும் முடிஞ்ச கேக்குல வெட்டி குடுங்க. வாய் வேற நம்ம இருக்கு. ஆகாஷ் ஆளையே காணோம், எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? நான் வெளியே தான் நின்னேன். அப்புறம் அன்பு, இன்னைக்கு தாத்தாக்கு பிறந்த நாள். ஆமா அதுக்கு என்ன? என்னடா என்னடான்னு என்கிட்ட கேக்குறான். அவன் தாத்தாவோட பிறந்த நாள் புலம்பிட்டு இருக்கான், நான் என்ன பண்ணேன்? அதான் ஆகாஷ் தாத்தாவோட பிறந்த நாள்னு எல்லாருக்கும் தெரியுமே. ஆஹா, இப்ப இசை மட்டும் இருந்திருக்கணும். சாம இந்நேரம் வீட்டுக்கு அடிச்சு துரத்தி இருப்பான். டேய் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அவன் தான் என்னமோ வந்து கேட்டுட்டு இருக்கான். எனக்குலாம் அந்த ஐடியா இல்லப்பா. ஆமாமா, சாம் வேற காதல் தோல்வியில இருக்கான். டேய் நீ இப்ப எதுக்காக என்ன இழுத்து போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வாயை மூடிட்டு நின்று. மச்சான் நீ காதல் தோல்வியில இருக்குன்னு தாண்டா சொன்னேன், நீ என்ன உருட்டுனாலும் எனக்கு ஐடியா இல்ல. நீயே பேசி தொலையாண்டா. சாம், எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல வேலை வேலை வேலைன்னு இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாம்? என்டர்டைன்மெண்ட் தானே, ஒரு நாள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்துடலாம். ஆமாமா, வெளியே போயிட்டு வந்தா போதும். இது ஆகாஷ் பிளான் மட்டுமா எனக்கு தெரியல. டேய் எனக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா அன்பு, உங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ வேற ஏமா அவனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு. சரி அன்பு ஆசைப்பட்டுட்டான். டேய் நான்லாம் ஆசைப்படவே இல்ல, தெரியும்டா. ஆகாஷ பேச வச்சதே நீயா கூட இருக்கலாம், உன் இழிப்பிலேயே தெரியுது. எல்லாம் இருக்கட்டும் அன்பு, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தெரியும் உனக்கு. போடி, சாம் பர்மிஷன் வாங்குறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு, இதுல இவ ஒருத்தி. ஏன் அன்பு, இனியன் இருந்திருந்தாங்கன்னா சாம இனியனே கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கல்ல. மது, ஸ்னோக்கு தான் கேக் பிடிக்குமே. ஸ்னோ எப்பவே கேக் கேட்டுட்டு இருக்கான், அதான் தாத்தா கட் பண்ணிட்டாங்களே. அதெல்லாம் இருக்கட்டு, உங்க பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னு பாத்துட்டு நிக்கேன். டேய் தடிமாடு, நீ போராட்டம் நடத்தி சாம் மனசை மாத்தி விட்டுறாத. பாரு அன்பு, உனக்கு தாத்தா பத்தி நல்லாவே தெரியும். நம்ம வீட்ல ஏதாவது செலிப்ரேஷன் டைம்ல ஓவரா கண்டிஷன் போடலைனாலும் தாத்தா எல்லாம் அளவா இருக்கதான் விரும்புவாரு. மேல போய் அளவுக்கு மீறி கும்மாளம் போட்டீங்கன்னு வைங்க, இதுக்கப்புறம் நீங்க 3 பேரும் பாட்டிலே தொடாத மாதிரி தாத்தா பண்ணிடுவாரு, பாத்துக்கோ. சரிடி, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? ஏதோ பண்றீங்க, வெளிய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஊர் சுத்தாம ஏதாவது செலிப்ரேஷன் டைம்ல வீட்டுக்குள்ளேயே நீங்க என்ஜாய் பண்றதுனால மட்டும்தான் தாத்தா கண்டம் காணாமலாம் போயிட்டு இருக்காரு. ஓவரா அலப்பற பண்ணி ஏதாவது எக்கு தப்பா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஏதாச்சும் வேலை இருந்துனா வேலையை போய் பாப்பியா? போடி. போடியா? போறேன். ஆனா சாம், உன்னை கன்வின்ஸ் பண்றதுக்குள்ள நானும் அன்பும் ஒரு வழி ஆயிடுறோம். சரி அன்பு ஆசைப்பட்டுட்டான், வேற என்ன பண்றது? சரி நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்ன குழந்தையா, எடுத்து திங்க வேண்டியதுதானே? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன நீயா இங்க வந்து நிக்க? இல்ல மது, எல்லாம் ஒரு அளவா இருந்தா ஓகே.
அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இனியா அதெல்லாம் வீட்டோட ரூல்ஸ் 3 பேருக்கும் தெரியும். யாரையும் தொந்தரவு பண்ண போறது இல்ல. அது மட்டும் இல்லாம அன்பா இருக்கட்டும், சாமா இருக்கட்டும், ஆகாஷா இருக்கட்டும், வெளிய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சுத்திட்டு ஆட்டம் போடுறது இல்ல. ஏதாவது செலிப்ரேஷன் டைம்ல சின்னதா ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளவுதானே. நம்ம வீட்டு பசங்களை பத்தி தாத்தாக்கே தெரியும். நீ என்ன டென்ஷன் ஆகி இங்க வந்து நிக்கிற? ஆமா, எப்பயும் இவன் இன்னைக்கு தெளிவா இருக்க மாட்டான். சரி, பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். நீ போய் தூங்கினியா? இன்னைக்கு என்ன ஆனாலும் உன் அன்பு உன்னை தேடி வரப்போறது இல்ல. சாமா இருக்கட்டும், ஆகாஷா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், இன்னைக்கு பேசாம இங்கேயே செட்டில் ஆயிருவாங்க. நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அப்புறம் நீ என்ன? இல்ல, சரிவா, நம்ம கிளம்பலாம். அப்புறம் இனியா, உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணணும். என்ன மது? மித்ரன் இருக்கார்ல? ஆமா டாக்டர். அவருக்கு என்ன மது? இல்ல இனியா, அவருக்கு என்ன முன்னமே தெரிஞ்சிருக்கு. SRM மெடிக்கல் காலேஜ்ல தான் MBBS முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டராவும் ஒர்க் பண்ணிருக்காரு. சோ உன்னை முன்னமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதானே? எப்படி இனியா உனக்கு தெரியும்? அதுவா, ஆர்டர் கொடுத்த கேக்க வாங்குறதுக்காக நானும் அன்பும் வெளியே போயிருந்தோம்ல. டாக்டர் சரவண ராஜேஷும் இங்கே ஊரை சுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்படியும் ஊருக்குள்ள வரணும்னா எவ்வளவு தூரம் நடக்கணும், அதான் கார்லயே கூட்டிட்டு வந்துட்டோம். அப்ப சொல்லிட்டு வந்தாங்க, அப்பவே கெஸ் பண்ணிட்டோம் நாங்க, உன்னை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஆனா இனியா, மித்ரன் என்கிட்ட நீங்க MBBS படிச்சுட்டு ஏன் வீட்டுல இருக்கீங்க, எதை பத்தியுமே கேட்கல. கேட்க கூடாதுன்னு தானே நீ ஆசைப்பட்டிருப்ப. அப்புறம் என்ன? ஒன்னும் இல்லதான், நான் இத பத்தி அவர்கிட்டே கேட்டுட்டேன். இனியா, ஏன் என்ன தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அவரு, நீங்களே மறைக்க நினைக்கிறீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நல்லவராதான் பேசினாரு. சரி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாரு. நானும் ஓகே அப்படின்னேன். இதுல என்ன மது இருக்கு? இல்ல இனியா, நான் இது வரைக்கும் யார் கூட பேசினதில்ல. உனக்கே தெரியும், இனியன் இருக்கும்போது வீட்டுக்கு ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்தா கூட நான் சிரிச்சு பேசினாலே இனியனுக்கு அந்த லெட்டர் ஞாபகம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ மித்ரன் கூட நான் பேசுறது, மது, இனியனால நீ என்னெல்லாம் அனுபவிச்சேன்னு வீட்டுல யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரும் அப்படியெல்லாம் தப்பா நினைக்கிறவங்களும் கிடையாது. எல்லாத்துலயும் இனியனை கம்பேர் பண்ணி நீ யோசிச்சுட்டு இருக்காத. மது, இனிதான் உன் லைஃபே ஆரம்பிக்க போகுது. என்ன கேட்டா நீ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. எல்லாத்துலயும் அவனை கம்பேர் பண்ணி எல்லாம் யோசிக்காத. இன்னொன்னு, இனியன் உன்கிட்ட இப்படி எல்லாம் நடந்திருக்கான் அப்படின்னு அப்பா அம்மாக்கோ இல்ல தாத்தா பாட்டிக்கோ தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, இனியன் மேலேயே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். அப்படிப்பட்டவங்க தான் நம்ம வீட்டுல இருக்காங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்னால இனியன் உன் மேல அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டான். அதேதான் இனியும் உன் லைஃப்ல நடக்குன்னு நீ நினைக்காத. இது உன் லைஃப் மது, உன் லைஃப நீ தான் வாழணும். இவங்கள்ட்ட பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்கள்ட்ட பேசினா இவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷமா இரு. அப்புறம் மது, அந்த டாக்டர் என் கூடயும் பேசினாரு. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. நீங்க வேற ஒரே காலேஜ்ல படிச்சிருக்கீங்க. அவர் கூட பேசுறதுல என்ன இருக்கு? உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. சரி, நீ அன்புக்காக இப்படி வெயிட் பண்ணிட்டு நிக்காத. இந்த சிச்சுவேஷன்ல உன் முன்ன நின்று பேச கூட மாட்டாரு. இங்கே செட்டில் ஆயிடுவாங்க. நம்ம கிளம்பலாம். சரி மது. நான் ஆசைப்பட்டதே நடக்கல ப்ரோ. என்ன ஆசைப்பட்ட? ஒரு நல்ல பொண்ணு பொண்டாட்டியா கிடப்பான்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டதே நடக்காம போச்சு. ஏன் ஆகாஷ், ஸ்ருதி மாதிரி ஆர்த்தியா ரொம்ப கெட்டவளாம். கெட்டவதான். இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா. என் நண்பனா என் தங்கச்சி ஏமாத்திட்டு போயிட்டா. இதெல்லாம் என் நண்பனுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? டேய், ஒரு கிளாஸ் தானடா உள்ள போச்சு, அதுக்குள்ளே உளர ஆரம்பிச்சுட்ட. ஆமா, ஒரு கிளாஸ் மேல குடிச்சா என் குட்டிமாக்கு பிடிக்காது. அது சரி. ஏன் சாம், நீங்க குடிக்கலையா என்ன? அது இப்ப என்னடா சொல்ல போற? அவன் குடிச்சா இசைக்கு பிடிக்காது. டேய் மரமண்டா, அவ உன் தங்கச்சி, அவ எப்படிடா அவனை விட்டுட்டு போலாம்? எங்களுக்கு எல்லாம் உன்னை பிடிச்சி அதுக்கப்புறம் தானே நீ அவளுக்கு சம்மதமே சொன்ன. இப்படி ஒரு மாப்பிள்ள அவளுக்கு கிடைப்பானா? டேய், ஒரு கிளாஸ்லயே உனக்கு ஓவர் ஆயிட்டு ஒழுங்க போய் தூங்கிரு. நான் பேசுவேன்டா இன்னைக்கு. இந்த பொண்ணுங்க இருக்காங்களே மச்சான், பொண்ணுங்க நம்மள சுத்த விடுறதுல அவளுங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்ன பாரு, ஒரு முஸ்லீம் பொண்ணு எங்கேயாவது நடக்குமா? ஒரு முஸ்லீம் பொண்ணு கண்ணம்மான்னு பேர சொல்றது எங்கேயாவது நடக்குமா? டேய், அப்பவே உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சுதானே கண்ணம்மாக்கு ஏத்த மாதிரி பாரதியின் பேரை சொன்ன. இப்ப வந்து புலம்பிட்டு இரு. சாம், யார் அந்த கண்ணம்மா பொண்ணம்மா? இவன் வேற. பொண்ணம்மா இல்லப்பா, கண்ணம்மா. சர்தா போட்ட பச்சைக்கிளி. ஏன்பா முஸ்லீம் பொண்ணையா காதலிக்கிறேன்? அவன் காதலிக்கிற பொண்ணு முஸ்லீம் பொண்ணா, ஹிந்து பொண்ணா, கிறிஸ்டின் பொண்ணான்னு அவனுக்கே தெரியாது. ஆனா ஃபர்தா போட்ட பச்சைக்கிளின்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா முஸ்லீம் பேரை சொல்லியிருந்தாலே சரி, ஓகே, முஸ்லீம் பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்போம். இதுல கண்ணம்மா பொண்ணம்மான்னு பேரை வச்சு என் அன்புவே சுத்தல விட்டுட்டான். அவ போய் சொல்லி பேர் சொல்லியிருக்கான்னா அன்பு மேல அவளுக்கு ஒரு கண்ணு.
கண்ணாவது மண்ணாவது. ஒரு வாரம் இவனுக்கு பிஏவா இருக்கிறதுக்கு பொய்யான ஒரு பேரை அடிச்சு விடுவன் கூட கண்ணம்மான் பேர் சொல்லியிருக்கலாம்ல. ம்ஹும். நான் இப்ப பேசுறத காலையில மறந்துடுவேன். அதனால என்ன பேசுறேன்னு தெளிவா கேட்டு சாம் காலையில அவன்கிட்ட சொல்லு. அந்த ஃபர்தா போட்ட பச்சைக்கிளிக்கு அன்பு மேல லவ் தான். லவ் இருந்திருந்தா 3 வருஷம் என்ன பார்க்காம எப்படி இருக்க முடியும்? ஒரு வேளை ஓ அன்பு உன்னை பார்த்துட்டே கூட அந்த பொண்ணு இருக்கலாம்ல. உன் கூட இருக்கலாம், உன் ஆபீஸ்ல இருக்கலாம், நீ ஆபீஸ் போற வழியில பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற பொண்ணா இருக்கலாம். அப்படியே உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் சொல்லிரு. நானும் தான் ஒரு முஸ்லிம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா பிரியாணி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு வாச்சது ஃபாதர் தாலி எடுத்து கொடுத்து இந்த ஆர்த்தி தான் கிடைச்சான். நல்லா பிரியாணி சாப்பிடலான்னு பார்த்தா இப்ப என் குழந்தைய கவனிக்கிறது கூட நான் தான். அதான் இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் தெரிஞ்சு போச்சுடா. நல்லா தெரியட்டும், நீ வாயை மூட்டி இருந்துரு. நீயா சாம் குடிக்க மாட்டான், இசைக்கு பிடிக்காதுன்னு தானே? டேய், உன் கண்ணு முன்ன தானே குடிச்சேன், அப்புறம் எப்படிடா ஸ்ட்ராங்கா இருக்க? அது அப்படிதான். அம்மா, இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனையா இருக்கும்? நம்மளை ஏமாத்துறதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம். டேய், ஆனா ஒண்ணு மச்சான், இந்த உலகத்திலேயே ஏமாத்தாத நல்ல பொண்ணு, குட் கேர்ள் ரெண்டும் ஒண்ணு தாண்டா. எல்லாமே என் குட்டிமா தான். அவளுக்கு யாரையும் ஏமாத்த எல்லாம் தெரியாது. பாரு, அப்ப அவளே கல்யாணம் பண்ணிக்கலாமே. தப்ப பேசாத, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா சாம், யூ நோ ஒன் திங், சொல்லி தொலை, என் குட்டிமாவும் என் கண்ணம்மாவும் ஒண்ணுதான். என்னடா சொல்ற? எனக்கு தெரியுமே. டேய், இனியாவா அந்த கண்ணம்மா? இனியா எப்படிடா கண்ணம்மா ஆக முடியும்? இப்பதான் என்ன சொன்ன, என் குட்டிமாவும் என் கண்ணம்மாவும் ஒண்ணுன்னு? மாப்பு மப்புல உளருது. ஏன்னா 2 பேர் கண்ணும் ஒரே மாதிரி இருக்கே. கண்ணு ஒரு மாதிரி இருக்கான். டேய், இந்த உலகத்துல அவன் என்னமோ கண்டுபிடிச்சு சுத்திட்டு இருக்கான். நீ என்னடானா உன் குட்டிமா கண்ணா உன் கண்ணம்மா கண்ணா ஒரே மாதிரி இருக்குன்னு புலம்பிட்டு இருக்க. அவன் ஒரு பொண்ணையே சமாளிக்க முடியலன்னு இருக்கான். நீ என்னடானா ஒரு பக்கம் உன் குட்டிமா ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் உன் கண்ணம்மா, இதுல வேற 3வதா ஸ்ருதின்னு ஒரு கேரக்டர். டேய், அவளை பத்தி மட்டும் பேசாத. ஆனா என் கண்ணம்மா கண்ண மாதிரி தான் என் குட்டிமா கண்ணா இருக்கு. கண்ணுதான் ஒரே மாதிரி இருக்கலாம், அப்புறம் நீ உன் குட்டிமாவே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? தப்ப பேசாதடா. தப்பு 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 தப்பு, பெரிய தப்பு. ஷபா, அப்புறம் எப்படிடா 2 பேர் கண்ணும் ஒரே மாதிரி இருக்கும்? இல்ல நீ உளறிட்டு இருக்கியா? முன்னெல்லாம் இனியா இருக்கலாம் என் குட்டிமா, அது என் கண்ணே ஒழுங்கா பார்க்காது. இப்போ இந்த ஒரு சாக்கடை இந்த தாத்தா உள்ள கூட்டு வச்சிருக்கேன், அதான் சுருட்டேன். இந்த சுருட்டை வந்ததுக்கு அப்புறம் என்ன சில நேரம் என் குட்டிமா பார்த்துட்டே இருக்கு. அப்போ சடனா கண்ணமா கண் மாதிரியே இருக்கு. லூசு பயலே, நல்ல உளறிட்டா இருக்கேன். சத்தியம்டா, வா மேல சத்தியம். இரு, நான் போய் என் குட்டிமா கிட்ட ஏன் உன் கண்ணு கண்ணமா கண் மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு வரேன். அவன் எப்படி எல்லாமோ காதல டெவலப் பண்ணிட்டு இருக்கான். இந்த காலத்துல இருந்துட்டு இவன் கண்ணை வச்சு காதல டெவலப் பண்ணிட்டு இருக்கான். ஐலாஷ், ஐஷேடோ, ஐலைனர், காஜல், மஸ்கரான்னு கண்ணுக்கே ஏகப்பட்ட ப்ராடக்ட் இறக்கிருக்காங்க. இதெல்லாம் போட்டா எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ போடா, நான் போய் என் குட்டிமா கிட்ட ஏன் உன் கண்ணு என் கண்ணமா கண்ணு மாதிரி இருக்குன்னு கேட்டுட்டு வரேன். நீ அவள்கிட்ட இருந்து அடி வாங்காம வந்தா சரிதான் இன்னைக்கு. போடா. டே கத்தி ஊரை கூட்டிடாத. ஏன் ஆகாஷ், பொண்ணுங்க ஐக்கு மட்டும் இவ்வளவு மேக்கப் ஐட்டம்ஸ் இறக்கி இருக்கும் போது இவன் எப்படி அந்த கண்ணை இந்த கண்ணை ஒரே மாதிரி இருக்குன்னு வளர்றான்? அவன் போதையில வளர்றான். அப்போ நீ? நான் தெளிவா வளர்றேன். உங்க கூட எல்லாம் சேர்ந்திருக்கேன் பாத்தியா? எனக்கு தேவைதான்டா, இன்னமும் தேவைதான். யாரு? ஏ குட்டிமா, டோர் ஓபன் பண்ணு. நான் தான் பாரதி வந்திருக்கேன். இது என்ன புதுசா அதிசயமா இருக்கு? இந்த வீட்டு ஆம்பளைங்க குடிக்கிறத பாக்குறதே அபூர்வம். அப்படியே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தண்ணி உள்ள போனாலும் யாரையும் தொந்தரவு பண்றதில்ல. இவன் என்ன இனியா ரூம போய் தட்டிட்டு இருக்கான்? ஸ்ருதி, உனக்கு கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பேசுறாங்க நீ கேட்டே ஆகணும். அதுவும் இந்த சிச்சுவேஷன்ல இனியா ரூமுக்கு போறானா? நீ இன்னும் தூங்கலையா குட்டிமா? என்ன அன்பு, நார்மலா இருக்கும்போதே என் ரூம் பக்கம் யாரையும் விட மாட்டேன். நீ என்ன இந்த சிச்சுவேஷன்ல என் ரூமுக்கு வந்திருக்க? வெளியே போக மாட்டேன். முடியாதே. என்ன? இது என் குட்டிமா ரூம். இதுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ வேணா வெளியே போ. போ. அன்பு, இப்ப மட்டும் நீங்க வந்து வெளவெளன்னு பேசிட்டு நிக்கிற தாத்தா பார்த்தாங்க,
ஆமா, நார்மலான டைம்ல நீ ரூம்ல வர மாட்ட. இப்போ என்ன இப்படி வந்திருக்க? எனக்கும் சாமுக்கும் ஒரு டவுட். என்ன டவுட்? என்னவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ இப்ப வெளிய போ. இப்பவே பேசணும், இங்கே பேசணும், இப்படியே பேசணும். என்னடா தண்ணி போட்டு வந்து தகராறு பண்ற? நீ என்ன வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டயலாக்லாம் விடுற? குரங்கு குரங்கு, அது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இல்ல குரங்கு, ரஜினி முருகன். நானே என் கனமா கிடைக்கலைங்கிற வருத்தத்துல இருக்கேன். இதுல வருத்தப்பட்ட வாலிபர் சங்கமா இருந்தா என்ன, ரஜினி முருகனா இருந்தா என்ன? இங்க பாரு அன்பு, நான் அமைதியா நிக்கங்கிறதுனால நார்மலா இருக்குன்னு நினைக்காத. சரி சொல்லு, என்னடா சொல்லணும்? நீ ஏன் கண்ணம்மா மாதிரி இருக்க? கண்ணம்மா மாதிரி இருக்கனா? நீ தான் அவளை பார்த்ததே இல்லையே. கண்ணை பார்த்திருக்கனே. கண்ணா? ஆமா, நான் தான் அவ கண்ணை பார்த்திருக்கனே. அவ கண்ணும் உன் கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு, அததான் கேக்குறேன். அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. நீ முத இங்க இருந்து வெளிய போ. என்ன வெளிய போறியா? என் சந்தேகத்தை தீக்காம நான் போக மாட்டேன். இரு, நான் தாத்தாவை கூப்பிடுறேன், அப்ப போவேலாம். நீ தாத்தாவையும் தாத்தாவோட அப்பாவையும் கூப்பிடு. நல்லா ஏறிட்டு தானே? அது எப்படி குட்டிமா, 2 பேர் கண்ணும் ஒரே மாதிரி இருக்கும்? அறிவு கெட்டவனே, பிறந்ததுல இருந்தே உன் கூட தானே இருக்கேன். ஆமால, நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு இந்த கண்ணு தான். அப்போ உன் கண்ணு மாதிரி தான் அவ கண்ணு இருக்கா? நான் என்ன அவ கண்ணைய பார்த்தேன். என்கிட்ட வந்து என் கண்ணு மாதிரி இருக்கா உன் கண்ணு மாதிரி இருக்கான்னு கேட்டா எனக்கு எங்க தெரியும்? எனக்கு உண்மை தெரியாம நான் போக மாட்டேன். அப்படியா? நீ எங்க அவளை பாத்தியோ அங்க போய் தேடு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்க. ஸ்ருதி வர்றதுக்கு முன்ன நீ என்ன வேற மாதிரி பார்த்துட்டு இருந்த. ஸ்ருதி வந்ததுக்கு அப்புறம் சில நேரம் நீ என்ன பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கு. அப்போ சடனா நான் உன்னை பார்க்கும்போது உன் கண்ணு என் கண்ண மாதிரி இருக்கு. நல்ல புலம்புடா, நான் ரெக்கார்ட் பண்றேன். காலையில நீ புலம்புனதெல்லாம் ப்ளே பண்ணி காமிச்சு உன்னை ஒரு வழி பண்ணாட்ட பாரு. என்ன அப்படி பாக்குற? நீதானே என் கண்ணம்மா. அன்பு கைய விடு. யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அன்பு? என் குட்டிமா ரூம்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைப்பாங்க. தாத்தாவோ ஸ்ருதியோ இதை பார்த்தாங்கன்னா, ஸ்ருதி மட்டும் பார்த்தாள்னா அவ்வளோதான் அன்பு. சரி, அப்ப நீ ஏன் சொல்லு, உன் கண்ணு எப்படி என் கண்ணம்மா கண் மாதிரி இருக்கும்? அதான் நான் சொல்றேனே அன்பு, நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான் என் கண்ணு இருக்கு. இல்ல, நீதான் என் கண்ணம்மா. நான் எப்படி அன்பு உன் கண்ணுமாக முடியும்? நான் தான் இனியாவாச்சேன். நான் பாரதினா நீதான் என் கண்ணம்மா. உன் கண்ணிலேயே தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ குடிச்சிட்டு லூசுத்தனமா உளறிட்டு இருக்க அன்பு. நீ போய் சொல்ற குல்ஃபி. இது யாருடா? அன்னியன் மாதிரி யாரெல்லாமோ வந்துட்டு போறாங்க. இதுவா? உனக்கே வெக்கமா இருக்கலாம் குல்ஃபின்னு கேட்கும்போது. காதகாமி சொல்றேன். இதுவே நல்லாதான் கேக்குது, சொல்லி தோல. அது வந்து பாத்தியா, நான் தான் குடிச்சிட்டு பேசுறேன், நீ என்ன மாதிரியே பேசுற. தொட்டிமாடு என்னன்னு சொல்லு. நீ நான் என் கண்ணம்மாக்காக வச்ச பேர் தான் குல்ஃபி. ஃபைன், கை விடுறியா? நெவர். உன் கண்ணும் அந்த பொண்ணு கண்ணும் ஒண்ணு தானே. நீ வேற யாரும் இல்ல, என் கண்ணம்மா தான். நான் உன் கண்ணம்மா இல்ல பாரதி. பாத்தியா, நான் பாரதினா நீ தானே என் கண்ணம்மா. இந்த பாரதியோட காதலி நீ தானே. நீராக உன்னுடல் நெளியுது வளையுது மூழ்கவா தண்டோடு தாமரை பூவினை கைகளில் ஏந்தவா மேலாடை நீயன மேனியில் நான் உனை சூடவா நீ தீண்டும் போதிலே மோகன ராட்டினமாடவா பகலுக்கு தடை போடு இரவினை எடை போடு எங்கே நான் என்று நீ தேடு ஈரங்கள் காயாமல் இன்பராக மழை பொழியலாம் கஜரானோ கனவிலோ
வாசல் திறக்கிறேன் மெல்ல மெல்ல விரலில் திரனதீர்த்தனா துள்ளுகின்ற பொழுதில் இனிய கீர்த்தனா நான் உன்னுள்ளே சிறகின் மொழிகளை பழகலாம். நீ ஏன் கண்ணம்மா தானே? இப்போ நீ போதையில இருக்க, என் மனசுல இருக்கிறது மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த செகண்ட் நீ என்ன முடிவெடுப்பன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியாத மாதிரியே காமிச்சு அடுத்த செகண்டே எனக்கு வேற மாப்பிள்ள பார்ப்பேன். அதுக்கு நான் இப்படியே இருந்துருவேன். நீ ஏன் பாரதியாவும் நான் உன் கண்ணம்மாவாவும் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாமலே இது போகட்டும். கண்ணம்மா அன்பு மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னமே எனக்கு தெரியும். இது வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அன்பு மனசுலயும் இனியாக்கு எந்த இடமும் இல்ல. ஆனா இனியா மனசுல அன்பு மேல லவ் இருக்கு. போதையில இருக்கவனுக்கு இதை அவன் லவ் பண்ற பொண்ணா இல்ல இனியாவான்னு அடையாளம் தெரியல. அவன் நெருங்கி போகும்போது இனியா நினைச்சிருந்தா அவனை தடுத்திருக்க முடியும். ஆனா அவ தடுக்கல. அவ கண்ணுலயே அன்பு மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு தெரியுது. எனக்கு வர கோவத்துக்கு உங்க 2 பேரையும் இதே இடத்துல பெட்ரோல் விட்டு கொளுத்திடலாம் போல இருக்கு. ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா இனியா நீ எனக்கு இப்போ உதவிதான் பண்ணிருக்க. நான் மாட்டிக்காதது வரைக்கும் இந்த வீடியோ கிளிப் வெளியே வராது. நான் எப்போ மாட்டுறனோ அது அன்புக்கு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, ஆகிறதுக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, இதை யூஸ் பண்ணி தான் நான் தப்பிக்க போறேன். தேங்க்ஸ் அன்பு. ஏதாவது ஒரு விதத்துல என்கிட்ட மாட்ட மாட்டியான்னு நினைச்சிட்டு இருந்தேன், மாட்டிட்டேன். ஸ்ருதி, நீ மாட்டிக்கும் போது அந்த கிழவன்கிட்ட மொத்த வீடியோவையும் காமிச்சா இனியா மனசுல அன்பு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம கல்யாணத்தை அவங்களே நிப்பாட்டிடுவாங்க. அவன் உள்ள வந்து அவகிட்ட எல்லாம் மீற ஸ்டார்ட் பண்றது வரைக்கும் தான் நீ அந்த கிழவன் கிட்ட காமிக்கணும். என்னடா சொல்ற? ஒன்னதான் கேக்குறேன் அர்ஜுன். டேய், நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? வித்யாவோட அண்ணா இன்னமும் உன்னை பத்தி விசாரிச்சுட்டு தான் இருக்கான். என்கேஜ்மெண்டே முடிஞ்சிடுச்சு, இன்னமும் என்ன மண்ணா கட்டிக்க அவன் என்ன பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான்? டேய், நீ பொண்ணுங்க விஷயத்துல வீக்குன்னு ஊருக்கு தெரியாது. ஊருக்கு நல்ல பிள்ளைங்கிறதுனால மட்டும்தான் நீ இன்னமும் தப்பிச்சிட்டு இருக்க. எல்லாரும் ஒரு வயசுல அப்படிதான் இருந்திருப்பாங்க. அதான் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு வித்யாவே கல்யாணம் பண்ண போறனே. அப்புறம் என்னடா அந்த ஆளுக்கு பிரச்சனை? நீ இனிமே நல்லவனா மாறினாலும் நீ நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சது மட்டும் அவ அண்ணாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அடுத்த செகண்ட் நீ வித்யாவை மறந்துட வேண்டியதான். எனக்கு இப்ப என்ன தெரியுமா தோணுது, அவ அண்ணனே இவ்ளோ பண்றான்னா வித்யாவோட அம்மா அப்பா இங்க இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு விசாரிச்சிருப்பாங்க. இல்ல அர்ஜுன், நீ போட்டிருக்க கணக்கு ரொம்பவே தப்பு. வித்யாவே அவ தங்கச்சி அவ அம்மா அப்பா இங்க விட்டுருக்காங்கன்னா ஒன்னும் அந்த குடும்பம் அந்த மாதிரி, இன்னொன்னு அவன் சித்தப்பா பொண்ணுங்க, அதான் அவன் தங்கச்சிக்கு மேல அவன் உயிரே வச்சிருக்கான். இதுல நான் மாட்டினது எப்படின்னா, இவ்வளவு அவசரமா அவன் தங்கச்சிக்கு அவன் மாப்பிள்ள பார்த்ததுனால மட்டும்தான் விசாரிப்புலயே என் பயோடேட்டாவை அவன் தூக்குனான். வித்யாவோட அம்மா அப்பா மட்டும் இங்க இருந்திருந்தாங்கன்னா ஒரு தடவை தான் விசாரிச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு செகண்டும் இத்தனை பொண்ணுங்களை நான் ஏமாத்தினதை நினைச்சு பயந்துட்டு இருக்க வேண்டாம். அவ கழுத்துல தாலி மட்டும் கட்டிட்டேன்னா போதும். கட்டுவ போலதான் இருக்கு. மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்கான். என்கிட்டயே வந்து உன்னை பத்தி விசாரிச்சுட்டு போறாங்க. மச்சான் இது வரைக்கும் ஊர்ல தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ உனக்கு க்ளோஸ் ஆனவங்க கிட்டயே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அவனுக்கு அவ்வளவு தில் இருந்துச்சுன்னா அவன் விசாரிக்கட்டும். 2 வாரம் தானே இருக்கு. ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் தங்கச்சி மேல நான் எடுக்க வேண்டிய உரிமைய இப்பவே எடுத்துட்டான். டேய், எடுத்துட்டான். அவனுக்கு வேற வழியே இருக்காது. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் ஆகணும். ஆமா, நீ ட்ரை பண்ண உடனே உன் கூட வந்துருவா பாத்தியா? இப்பவே நீ போன் பண்ணாலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இப்பவே அந்த உரிமையை நான் எடுத்து காமிக்கிறேன். எவன் தடையா வரேன்னு நான் பாக்குறேன். அரசு சார், நான் தான் ஸ்ருதி, சொல்லு. சார் இந்த வீட்டுக்கு என்ன நீங்க அனுப்பும்போது அன்பு மட்டும்தான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறதா நீங்க சொன்னீங்க. ஆமா ஸ்ருதி, இது சாமே அன்பு கூட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் அப்படி இப்படி விசாரிச்சதுல மொத்தமா எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். ஆனா அந்த பொண்ணை பத்தின எந்த விவரமும் எனக்கு தெரியல. நானும் எப்படி இல்லாம விசாரிச்சு பார்த்துட்டேன், ஆனா எனக்கு தெரியல. சார், நம்ம அன்புக்கு மட்டும்தான் வேற காதல் இருக்கதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இனிய மனசுல அன்பு இருக்கான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இன்னைக்கு இனியாவோட கண்ணுல அன்பு மேல அவ வச்சிருக்க காதலை நான் பார்த்தேன். நான் அடிச்சு சொல்றேன் சார், இனியா மனசுல அன்பு 100க்கு 200% இருக்கான். நீ சொல்றது உண்மையா? சார், இந்த வீட்டுக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன், அதுல நான் கொஞ்சமா சொதப்புனா கூட என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். நான் சொல்றது எல்லாம் உண்மை சார். பிரியா, நீ வளர்த்த பையன் அன்பு வாழ்க்கை தான் உன் கண்ணு முன்ன நாசமா போறத பாக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்லையே சார்.
சொல்லுமா. ஒருவேளை ஏதாவது இடத்துல என்னை பத்தின உண்மை மட்டும் வெளியே வந்துச்சுன்னா, அதாவது நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு மட்டும் யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா, இந்த வீடியோல அன்பு இனியா கிட்ட நடந்துகிட்டதை காமிச்சுதான் நான் தப்பிக்க போறேன். இங்க பாரு ஸ்ருதி, வயசுல சின்ன பொண்ணு, நீ அதெல்லாம் பண்ணிடாத. நீ மட்டும் கிழவன்கிட்ட நீ எடுத்த வீடியோவை காமிச்சான்னு வச்சுக்கோ, நீ இல்ல அன்பு நினைச்சாலுமே இந்த கல்யாணம் நடக்காது. இனியா மனசுல மட்டும் அன்பு இருக்கான்னு அந்த கிழவனுக்கு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதான். இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா சார்? குடிச்சா அவன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான். இனியா ரூம்லயே போய் அத்துமீறி இருக்கான் அப்படின்னு இவன் உள்ள போய் ரகலை பண்ற வீடியோவை மட்டும் தான் காமிக்க போறேன். அடுத்த செகண்ட் அன்பு கிட்டே கேட்பாங்க, நீ இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா, உன் மனசுல இருக்காளா அப்படின்னு. கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லுவான். தலை குனிஞ்சு நிப்பானே தவிர அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் துரோகம் பண்ணதான் அவனுக்கே குற்ற உணர்ச்சி வந்துடும். அப்புறம் என்ன, வீட்டுல சாட்ட அடிதான் நடக்கும். குடிச்சா இதான் இவன் கேரக்டர்னு முத்திர குத்திடுவாங்க. தான் ஃப்ரெண்டு ரூம்ல போய் தான் இவ்வளவு பண்ணிருக்கமான்னு அவன் நினைச்சாலே அதுல இருந்து அவன் வெளியே வர்றதுக்கே 40 நாள் ஆகும். இதுல 3 வாரம் இருக்க எங்க கல்யாணத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? பரவாயில்லம்மா, உன்னை என்னமோன்னு தான் நினைச்சேன், நீ என்னையே மிஞ்சிருவ போல இருக்கு. சரி சார், இங்க நான் ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது, வச்சிடுறேன். சரிம்மா. பிரியா, நீ வளர்த்த பையனோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக தான் நான் உன் வீட்டுக்கு ஸ்ருதியை அனுப்புனேன். அவன் காதலிச்ச பொண்ணும் கிடைக்காம எவனோ ஒருத்தன் குழந்தைக்கு நீ வளர்த்த பையன் அப்பா. நீ வளர்த்த பொண்ணு இசை வாழ்க்கையை நாசம் பண்ண மாதிரி நீ வளர்த்த பையன் வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா என்ன பண்றது, நீ பெத்த பையன் இனியன் என்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி நீ பெத்த பொண்ணு இனியா வாழ்க்கையும் இதுல மாட்ட போகுது. தான் ஆசைப்பட்ட அன்பும் அவளுக்கு கிடைக்காம, தான் ஆசைப்பட்டவனோட வாழ்க்கையும் நல்லா இல்லாம பத்தாது, இது எனக்கு பத்தாது. நீங்க எல்லாம் எனக்கு பண்ணதுக்கு இன்னமும் கஷ்டப்படுத்தாம விட மாட்டேன். பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன். உன் வீரர்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன். கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. என்ன? நான் வாரூம்க்கு எப்படி வந்தேன்? சாண்ட போய் கேளு. நைட்டு தண்ணியை போட்டேன் பத்தியா? ஆமா. நீ என்ன ஒரு மார்க்கமா உட்காந்துருக்க? எப்ப மாதிரி தான் உட்காந்துருக்கேன், உனக்கு அப்படி தெரியுதுன்னா நான் என்ன பண்ணேன்? மேல தானே உட்காந்துருந்தோம், எப்படி இங்க வந்தேன்? அதுவா, இப்ப நான் இங்க எதுக்காக நீ வந்தேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை பார்த்து நீயே கேவலமா நினைச்சுப்ப. அவ்வளோ அநியாயம் பண்ணனா என்ன? என்ன பண்ணேன்னு சொல்லவா? என்ன பண்ணேன்? என் கண்ணு எப்படி உன் கண்ணம்மா கண்ணு மாதிரி இருக்குன்னு என்கிட்ட வந்து கேக்குறேன். அப்படியா கேட்டேன்? ஆமா தடிமாடு, அப்படிதான் கேட்டேன். ஆமா, நான் பிறந்ததுல இருந்து என் கண்ணு இப்படிதான் இருக்கு. ஆமா. திடீர்னு ஏன் வந்து என்கிட்ட அப்படி கேட்ட சொல்லு. எதனால உன் கண்ணம்மா கண்ணு மாதிரி ஏன் கண்ணு இருக்குன்னு உனக்கு தோணுச்சு? ஏய், நானே ஏதோ மப்ல வளரிட்டேன், அத வேற சீரியஸா எடுத்துட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. வளர்னாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா? சரி, இழுத்து வெளியே கொண்டு போடாம இங்கே தூங்க விட்டியேன். அப்படிதான் நினைச்சேன், தரன்னு இழுத்து வெளியே கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு. சரி, பொழைச்சு போட்டுன்னு விட்டுட்டேன். நீ செஞ்சால செய்வடி. ரொம்ப வளரிட்டனா? ரொம்ப ரொம்ப வளரிட்டேன். சரி விடுங்க, வழக்கமா சாம் மாட்டுவான், இன்னைக்கு நீ மாட்டிட்ட. ரொம்ப அசிங்கமா நினைச்சிருப்பியே. சேச்சா, ரொம்ப கொஞ்சிட்டு இருந்தேன். ஏய் நக்கலாம். அப்புறம் நீ பண்ண வேலைக்கு அததான் பண்ண முடியும். சரி, அப்புறம் இனியா, ம், இசை லைஃப பாக்குறதுக்காக ஒருத்தன் அனுப்பணுமே, ஆமா. அவளோட ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கா. ஷூர். ஷுவர் தான். இன்னைக்கு ஒரு நாளும் கூட ஃபாலோ பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பிடுவான். அவ சந்தோஷமா இருந்தாள்னா அது போதுமே. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் சுரேஷை பத்தி வேற மறுபடியும் விசாரிச்சேன். சுரேஷை பத்தி மறுபடியும் விசாரிக்க என்ன இருக்கு? அவசரமா பார்த்தாலும் நல்ல பையன் தானே எல்லாரும் சொல்றாங்க. என்கேஜ்மெண்டே முடிஞ்சிருச்சு, ஆனாலும் எனக்கு என்னமோ நெருடலாவே இருக்கு. அது ஒன்றும் இல்லை, வித்யா மாப்பிள்ள பிடிக்கல, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு புலம்பிட்டு இருக்காலாம். அதனால மேபி உனக்கு அப்படி தோணுதா இருக்கும். தெரியல, ஆனா ஒரு தடவை கூட விசாரிக்கிறது எனக்கு நல்லதுன்னு படுது. எல்லார் மேலேயும் ரொம்ப அக்கறையா இருக்கவே நீ. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. என்னமோ இனியா, சந்தோஷமா தான் இருந்தேன். இந்த ஸ்ருதி வந்ததுல இருந்து என் லைஃப்ல எல்லாமே கெட்டதாவே நடந்துட்டு இருக்க மாதிரியும் இனியும் கெட்டதே நடக்க போற மாதிரி எனக்கு தோணுது. லூசு, உனக்கு ஏதாவது கெட்டது வர மாதிரி நாங்க விட்டுருவோமா? நான் இருக்கேன், எனக்கு அப்புறம் சாம் இருக்கான். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க முன்ன வந்து நிக்க மாட்டோமா? சரி, நானே ஏதோ உளறேன், நீ ஏதோ உளறிட்டு இருக்க. ஆபீஸ் வேற டைம் ஆகுது, நான் ரூம்ல போய் கிளம்பிட்டு வரேன்.
உனக்கு என்னடா வரப்போகுது? உனக்கு ஏதாவது கஷ்டம்னா ஆளா நான் வரமாட்டேனா? எல்லார் மேலேயும் இன்னும் எவ்வளோ தாண்டா பாசமா இருக்க போறேன். பாசத்துலயும் சரி கோவத்துலயும் சரி ஒன்னும் அடிச்சுக்க ஆளே இல்லை. அட்லீஸ்ட் கனவுலையாவது உன் கண்ணம்மாவே நான் வாழ்ந்துட்டு இருக்கனே, அதுக்காகவே நான் கொடுத்து வச்சவளா தான் இருக்கணும்.